ஹலோ பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். இந்த வாக்குதத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க எல்லா விஷயத்திலும் தோற்று போய் அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? என்னால எதையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வேதத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், நான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. தேவ பிள்ளைகளை நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமாய், அற்புதமாய், சமாதானமாய் முடியும் என்பதை நீங்க பார்க்க முடியும். அது அப்படியே நடக்குங்க. ஆமாங்க, ஆண்டவர் சொல்றது அப்படியே நடக்கும். உங்க வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நல்ல வார்த்தையை தந்தீரே, நன்றி. அதன்படி எனக்கு நடப்பதாக. சமுத்திரத்தை பார்த்து கட்டளை கொடுத்தார், மக்களை பார்த்து கட்டளை கொடுத்தார், இதெல்லாம் செய்யாது. சமுத்திரத்தை பார்த்து சொன்னார், பிளந்து அப்புறம் இம்மட்டும் மிஞ்சி வராது. அது மாதிரி அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சது. காற்றையும் கடலையும் அடக்கி அவர் கட்டளை கொடுத்தார், அப்படியே அடங்கிற்று. இன்னைக்கு உன் பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுக்குற, அதெல்லாம் அடங்க போகுது. உனக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகுது. அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். அது சொல்ல ஆகும். அவர் சொன்னது என்னெல்லாம் இந்த வாக்குத்தத்தை சொன்னார், அதெல்லாம் இந்த நாள்ல உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல வேலை, நல்ல வீடு, குடும்ப சூழ்நிலை, நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்க நான் வாழ்த்துகிறேன். God bless you.